தன் முதலாம் ஆண்டு விழாவை அரங்கேற்றுகிறது தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர்கள் சங்கம். அரசின் முறையான அனுமதி பெற்று கொள்கை நெறிகளை வகுத்து நோக்கங்களை கூர்ந்து ஆய்வு செய்து தான் பயணிக்க வேண்டிய பாதையை திட்டமிட்டு உங்கள் அனைவரது அன்பையும் ஆதரவையும் பெற்று பண்பு நிலைகளால் வளர்ந்திருக்கிறது இந்த பாடலாசிரியர்கள் சங்கம். பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், 2 கவிஞர்கள் சந்திக்க நேர்ந்தால் அங்கே போலீஸ் வைக்க வேண்டும் என்று. அவர் சொன்ன இந்த கருத்து கவிஞர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமை இன்மையை வெளிப்படுத்த நகைச்சுவை கலந்து சொன்னதாகும். அந்த கருத்தை பொய்யாக்குகிற விதமாக கவிஞர்களின் உரிமையை, ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை, கவிதை சமூகத்தின் கூட்டுறவை, நலன்களை, அவர்களின் நற்பணிகளை வலிமைப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் இந்த சங்கம் உருவாகி இருக்கிறது. சங்கத்தின் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் பாடலாசிரியர்கள் அனைவரும் கரம் கோர்த்து ஆதரவு நல்கிட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்வது என் கடமையாகிறது. நான் நிமிர்ந்து நிலமதிர நடந்து பழக்கப்பட்டவர். எனக்குள்ளே ஒரு மாபெரும் திமிர் இருக்கிறது. அது தமிழ் தந்த திமிர். ஆனால் இன்று நான் பாதம் அதிர நடந்து வந்திருக்கிறேன். நான் இங்கு வந்ததற்கு காரணம், எனக்கு 2 அண்ணன்மார்களாக இருக்கிற கவிஞர்கள், அருமை அண்ணன் ஆத்மநாபன் அவர்கள் என் மீது அதிகப்படியாக பாசம் வைத்திருந்தனர். அதே போல நண்பர் வாரி அவர்கள், அவர் போகிற இடத்திலே தன்னை பற்றி பேசுகிறாரோ பேசவில்லையோ, என்னை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அவர் போகிற இடத்திலெல்லாம் என்னுடைய பாடல்களை பற்றி பேசுவார். ஒரு முறை தேவா அவர்கள் வந்த புதிதில் நான் முகமொரு நிலா, விழியிரு நிலா, அடடா 3 நிலா என்று பாடல் எழுதியிருந்தேன். இந்த பாடலை வாரியிடம் பாடி காட்டிய போது, இவனுக்கு தாயா இப்படியெல்லாம் வரும் என்று அருமை நண்பர் கவிஞர் வாரி பாராட்டினார். கல்யாணத்தே நிலா பாட்டை எனக்கு போன் பண்ணி அடிக்கடி பாராட்டுவார். நான் அந்த 2 பேரையும் என்னுடைய தலை மீது தாங்கி பிடிக்கிறவன் என்கிற காரணத்திற்காகத்தான் தடுமாறி தடுமாறி நடந்து வந்தாலும் இந்த விழாவுக்கு வந்திருக்கு. அதே போல எதிர்காலத்திலே மாபெரும் கவிஞர்களாக வரவிருக்கிற என்னுடைய கண்ணின் மணிகள், நான் அவர்களுக்கு தாலாட்டு பாடி வளர்க்க வேண்டிய கடமைப்பாட்டிலே இருக்கிற அப்படிப்பட்ட இளம் பிள்ளைகள். அவர்கள் மனம் நொந்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக அசதியை தாங்கிக் கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் என்னுடைய பெரும்பகுதியான காலம், ஏறத்தாழ ஒரு 33 ஆண்டு காலம் ஒரு போராளியாக வாழ்ந்து வருகிறவன். ஓசிம் என்று சொன்னான், உண்மையான புரட்சிக்காரன், உண்மையான போராளி கவிஞனாக இருப்பான் என்றான். நான் சொல்லுகிறேன், உண்மையான கவிஞன் போராளியாக இருப்பான், உண்மையான போராளி கவிஞனாக இருப்பான். நான் பிறக்கிற போது எனக்கு அண்ணன்மார் 2 பேர்.
ஒட்டுமொத்தம் நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிகள். அதற்கு பின்னாலே 2 பேர் கூடினார்கள். 86ஆம் ஆண்டு நான் யார் என்று உலகத்துக்கும் உங்களுக்கும் தெரியாத என்னை எங்கோ இருந்து வந்த அன்னக்காவடியை அழைத்து அரவணைத்து என்னை தம்பியாக ஏற்றுக்கொண்டவர் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். 86இல் 68இல் அவரை என்னை தம்பியாக ஏற்றெடுத்துக் கொண்டார். நான் ஒருவரை எனக்கு தம்பி இல்லை என்கிற குறையை போக்குவதற்காக நான் ஒருவரை தம்பியாக தத்தெடுத்துக் கொண்டேன். அது 1980. அவன் பெயர் தம்பி பிரபாகரன். இந்த 2 பேரையும் சேர்த்து வைத்து எனக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் விடுதல் அறியா விருப்பினன் என்று சொல்வதைப் போல நெருங்கிய பாசம், நெருங்கிய நேசம், நட்பு இருந்தாலும் நான் அவரோடு அடிக்கடி சண்டை போட்டேன். அதனுடைய விளைவு தம்பி அழைத்து உனக்கு எத்தனை கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டார். முழுக்க முழுக்க விடுதலை பெறுவதற்கு எத்தனை கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டார். 100 கோடி என்றார். நான் தருகிறேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சங்க காலத்திலே வாழ்ந்த தமிழ் மன்னர்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர். நான் அவரோடு வாழ்ந்த காலத்தை பெருமையாக கருதுகிறேன். சங்க இலக்கியங்கள், குறிப்பாக நீங்கள் புறநானூற்றிலே பார்த்தால் அவனை அவர் பாடியது என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அவன் என்பது மன்னன், அவர் என்பது புலவர். அவனை அவர் பாடியது என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அலெக்சாண்டர் மோசமான சர்வாதிகாரி. உலக நாடுகளை எல்லாம் வென்றெடுக்க வேண்டும், கொன்று முடிக்க வேண்டும் என்று படையெடுத்து வந்தார். வருகிற வழியிலே கிரேக்கத்தினுடைய ஒரு தீவு பகுதியில் எல்லா வீடுகளையும் வரிக்க சொல்லுகிறார், உத்தரவு போடுகிறார். பெரிய தகரம் நடக்கிறது. அர்த்தத்தோடு தான் செல்கிறேன்.